அனைவருக்கும் வணக்கம். 58வது ஐநா மனித உரிமை கூட்டத்தொடர் ஜெனீவாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை உள்ளரங்கிலிருந்து உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். வணக்கம், நான் நிஷா பேரிஸ். 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 திங்கட்கிழமை நேற்று ஆரம்பித்த இந்த கூட்டத்தொடரானது எதிர்வருகின்ற 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரை இது நிகழ உள்ளது என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நேற்று 9 மணி அளவில் இந்த கூட்டத்தொடரானது ஆரம்பித்தது. ஒரு கூட்டத்தொடர் நடக்கும்போது, சாதாரண கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது முதல் 3 நாட்களில் ஹை லெவல் செக்மெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது முக்கியமான ஒரு ஒரு பகுதியாக அந்த 3 நாட்களும் இருக்கும். காரணம், இங்கே போலீஸ் பாதுகாப்பு நிரம்பி வழிந்திருக்கும். இந்த 3 நாட்களுமே ஒவ்வொரு நாட்டிலிருந்து வருகின்றிருக்கின்ற வெளிவிவகார அமைச்சர்கள் அல்லது அந்த அமைச்சு சார்ந்தவர்கள், முக்கியமாக அந்த நாட்டை பிரதிபலித்து இங்கே பேசக்கூடியவர்கள், முக்கியமானவர்கள் அங்கிருந்து வருவார்கள். எனவே இந்த 3 நாட்களும் பரபரப்பாக இருக்கும். இன்று பார்க்க போனால் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களும் தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்திருந்தார். தற்போது பல பல நாடுகள் பேசியிருந்தாலும் அனைத்து நாடுகளுமே யுக்ரைனை பற்றியும் கசாவை பற்றியும் பலஸ்தீன் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் தொட்டு பேசியிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கையை பேசும்போது விஜித ஹெரத் அவர்களுடைய உரையில் அவர் பேசும்போது, Mr. Vice President, Excellencies, at the elections held a few months ago, the people of Sri Lanka elected a new government with a strong mandate to direct the country towards economic, social, and political transformation. தமிழர்களை பற்றி அவர் எந்த ஒரு விடயமும் சொல்லவில்லை என்பது ஒரு 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 அது ஒரு அதிர்ச்சி அல்ல. ஆனால் என்பிபி என்கின்ற இந்த புதிய புதிய திசையை காட்டும் என்றால் அது பழைய அதே தேய்ந்த ரெக்கார்டை மீண்டும் மீண்டும் சொல்வது போல பழைய அதே திசையை தான் அது காட்டியிருந்தது. தமிழ் மக்கள் இங்கே விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த விடயத்தில் என்று சொன்னால், தமிழர்கள் மத்தியில் அனுரகுமார திசாநாயக்கா ஒரு புதிய சேவியராக, ஒரு புதிய தோற்றத்தோடு, அவருடைய தோற்றம், நடை, உடை, பாவனை எல்லாமே ஹீரோயிக்காக இருக்கின்றது. எனவே இந்த வருகின்ற கவர்மெண்ட் தமிழர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள், இங்கே புதிய ஒரு உத்தியை கையாளுவார்கள், புதிய விதமாக அவர்கள் இந்த தேசத்தை கட்டியெழுப்புவார்கள் என்று நம்பியிருப்பார்கள். ஆனால் இது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவைக்குள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பொறுத்துத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவையிலையும் சரி, அனைத்துலக மேடைகளிலுமே அவர்கள் ஒரு அளவேனும் ஒரு இன்ச் அளவின் கூட அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றவில்லை என்று நாங்கள் போன தடவையே சொல்லியிருந்தோம். அது இந்த முறை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த புதிய என்பிபி கவர்மெண்ட் வந்த பிறகு நவம்பர் இந்த பார்லிமெண்ட் உருவான பிறகு நடக்கின்ற இது ஒரு புதிய செஷனாக, அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவையில் இது ஒரு புதிய செஷனாக இருப்பதனால் அவர்களோட நிலைப்பாடு இங்கே ஒஃபிஷியல் உத்தியோகபூர்வமாக வந்திருக்கின்றது. ஃபியூ மந்த்ஸ் ago the people of Sri Lanka took a progressive decision. அதாவது இலங்கை மக்கள் அவர்கள் ஒரு முன்னேற்றகரமான பாதையில் ஒரு முன்னேற்றகரமான ஒரு முடிவை எடுத்து எங்களுடைய இந்த கவர்மெண்ட்டை அவர்கள் ஒரு மேண்டேட் கொடுத்துருக்கார்கள். எங்களுக்கு எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு இந்த எக்கனாமிக்கல் ரீதியாகவும் சோஷியல் ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் தர வேண்டும் என்று எங்களிடம் பொறுப்பு தந்திருக்கிறார்கள். இது கடந்த நவம்பர் மாதம் 2024 அன்று நடந்த எலெக்ஷனில் உருவான இந்த முடிவு அப்படி என்று அவர் சொல்லிவிட்டு, இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு போன்ற எல்லா எங்களுடைய பகுதி மக்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றோம் என்று அவர் சொல்லிவிட்டு, ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு புதிதான ஒரு முயற்சியில் நாங்கள் ஒரு பாசிட்டிவான விடயத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று சொல்லிவிட்டு, எங்களுடைய ஹிஸ்டரியிலே, எங்களுடைய சரித்திரத்திலேயே எங்களுடைய இந்த பார்லிமெண்ட் தான் ஒரு ரெக்கார்டாக இருக்க போகின்றது. ஏனென்றால் இங்கே பெண்களுடைய வகிவாகம் ரெக்கார்டாக இருக்கின்றது. நிறைய பெண்களை நாங்கள் இந்த பார்லிமெண்டில் உள்வாங்கி இருக்கின்றோம். முக்கியமாக வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள், அதாவது மலையக கம்யூனிட்டி என்று சொல்லிவிட்டு, including 2 from the Malayagat community and a visually impaired person. அநேகமாக நாங்கள் மலையக தமிழர்கள் என்றுதான் அந்த 2 வார்த்தை பதமும் பிரிக்க முடியாது, மலையக தமிழர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் இதில் கூட தமிழ் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு மலையகத்திலிருந்து, மலையக கம்யூனிட்டியிலிருந்து 2 பெண்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த மலையக மக்களுடைய தமிழ் அடையாளத்தையும் அவர் இல்லாமல் பண்ணியிருக்கின்றார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு விஷுவலி இம்பேர்ட் பர்சன், அதாவது
பார்வை இழந்த ஒரு ஆளு கூட நாங்கள் எங்களுடைய பார்லிமெண்ட் உள்வாங்கியிருக்கின்றது. எங்களுடைய பிரசிடென்ட் அவர்கள் வந்து இந்த 10வது பார்லிமெண்டை திறந்து வைக்கும் போது எங்களுடைய மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்டை வகுத்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எங்களை நம்பி எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வேண்டும், அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் எங்களுடைய கவர்மெண்ட் எங்களுடைய பார்லிமெண்ட் வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்றும் விஜித ஹேர தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்தார். 2022 Sri Lanka went through its deepest and most complex social, economic and political crisis since independence. அதாவது இது ஒரு ஆபத்தான ஒரு ஸ்டேட்மெண்டாக நான் பார்க்கின்றேன். 2022 தான் இலங்கையிலேயே ஒரு மாற்றம் வந்ததாக, 2022 தான் பிறந்ததா மாதிரி ஒரு கற்பனையில் அவர் பேசிக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது எங்களுடைய இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு 2022 இருந்து இலங்கைக்கு மிகவும் ஒரு பெரிய அழுத்தம், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் நடந்தது. எனவே அதற்கு முன்னதாக நடந்த 53 அல்லது 80ஆம் ஆண்டு கலவரமோ அல்லது 90ஆம் ஆண்டு நடந்த பிரச்சனையோ அல்லது 2009 நடந்த இனப்படுகொலையோ சரித்திரத்தில் இருந்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் அடையாளம் அழிக்கப்பட்ட போது மாதிரி தமிழர்களுடைய அந்த அடையாள தேடலும் அந்த அடையாள போரும் இங்கே மறைக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது. தமிழர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட அங்கே பேசப்படவில்லை. ஆனால் அது பேசும்போது அங்கேயே தொட்டு சொல்லும்போது மோஸ்ட் வில்னரபிள் பீப்புள் என்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி எஸ்டேட் செக்டர் பாப்புலேஷன், அதாவது தேயிலை தோட்டத்து மக்கள் என்றும் சொல்கிறார்கள். அதில் கூட தமிழர்கள் தமிழ் என்று சொல்லப்படவில்லை. இதிலே முற்றுமுழுதாக தமிழர்களுடைய அடையாளம் அழிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். people living in conflict affected or underdeveloped areas of the country என்று சொல்லும் பொழுது கூட இங்கே தமிழ் மக்களை சொல்கின்றார்கள். ஆனால் தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தாமல் எங்களுடைய அடையாளம் சிதைக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது. அதாவது கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது போர் என்று கூட இல்லை, கான்ஃப்ளிக்ட் நடந்து அஃபெக்டட் பண்ணப்பட்ட ஏரியாக்களில் வாழ்கின்ற மக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அண்டர் டெவலப்ட் ஏரியாவில் வாழ்கின்ற மக்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி நாங்கள் வந்து ரீசெட்டில்மெண்ட், ஹவுசிங், காம்பன்சேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இந்த கான்ஃப்ளிக்ட் ஏரியாவில் வாழக்கூடிய நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வாழ்கின்ற, அந்த கான்ஃப்ளிக்ட் அஃபெக்டட் ஏரியாவில் வாழ்கின்ற போர் பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து ரீசெட்டில்மெண்ட், அவர்களை வந்து மீள்குடியேற்றம் பண்ணுவது, அவர்களுக்குரிய வீடுகள் கட்டி கொடுப்பது. காம்பன்சேஷன் என்று சொல்லும்போது எதற்காக காம்பன்சேஷன்? காம்பன்சேஷன் என்றால் ஒரு இழப்பீடு என்று சொல்லுவார்கள். ஆனால் எதற்காக இழப்பீடு என்று சொல்லப்படவில்லை. அந்த ஒரு விடயத்தை நேம் பண்ணாமல் காம்பன்சேஷன் என்று அதை கடந்து போகிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 வந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிரசிடென்டால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கையில் எடுக்கப்படுகின்ற முன்னெடுப்புகள், கிளீன் ஸ்ரீலங்கா என்று நாங்கள் பார்த்து வருகின்றோம். அங்கே துப்பாக்கிச் சூடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் கிளீன் ஸ்ரீலங்காவா என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே இவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் அது வந்து குப்பைகளை பொறுக்கி குப்பை தொட்டியில் போடுவது என்ற மாதிரி ஒரு இமேஜை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். பழைய கவர்மெண்டால் நடத்தப்பட்ட மிஸ்மேனேஜ்மெண்ட் மற்றும் அதாவது ஒரு பிழையான முறையில் கையாளுவது, இதுதான் இந்த எக்கனாமிக்கல் கொலாப்ஸுக்கு வந்து இந்த ரூட் கோஸ் என்று சொல்கின்றார்கள். அது இல்லாத வண்ணம் நாங்கள் எங்களுடைய அனுரகுமார திசாநாயகனுடைய இந்த தலைமையில் எங்களுடைய நாடு ஒர்க்கிங் டுவோர்ட்ஸ் ஆஸ் யூனிஃபைடு ஸ்ரீலங்கா, ஒரு ஒன்றுபட்ட இலங்கையாக நாங்கள் முன்னேறி கொண்டு வருகின்றோம் என்று, அதாவது இனம், மதம், ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புகின்றோம் சொல்லி போட்டு, we will not leave room for a resurgence of divisive racism or religious extremism in our country. எங்களுடைய நாட்டிலே நாங்கள் எந்த ஒரு இடமும் கொடுக்க மாட்டோம். எதற்காக என்று சொன்னால், இனத்தை வைத்தோ அல்லது மதத்தை வைத்தோ பிளவுபடுத்த கொண்டிருக்கின்ற தீவிரவாத பூச்சுக்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ரீசர்ஜன்ஸ், அதாவது அது மீண்டும் வராத வண்ணம் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று ஒரு கடுமையான தொனியிலே இந்த வசனம் அமைந்திருந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து தங்களுடைய ரிலிஜன், தங்களுடைய சமயத்தையும் தங்களுடைய மொழியையும் பாதுகாக்கவும், அதை பேணி நடக்கவும், அதை கடைபிடிக்கவும் அவர்களுக்கு உரிமையும் உண்டு. அதை பேணுவதற்கு, அதை கதைப்பதற்கு, அவர்கள் அதை செய்வதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது என்று சொல்கின்ற இதே விஜித ஹேரத் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவராத்திரி பிரச்சனை எடுத்துக்கொண்டால், சிவராத்திரி வர இருக்கின்றது. அதற்கு 5 மணி வரைக்கும் தான் நீங்கள் அந்த ஆலயத்தில் ஒன்று கூடலாம் என்று வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக இவர் சொல்லிக் கொண்டிருக்க அதே சமயம் என்னுடைய கைத்தொலைபேசியில் அங்கே இப்போது கூட அங்கே அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் எங்களுக்கு அந்த தகவல்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே உண்மைக்கும்
நிஜத்துக்கும் நிழலுக்கும் அங்கு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஸ்ரீலங்கா டே என்கின்ற ஒரு இலங்கைக்கான ஒரு நாள், இலங்கை நாள் என்ற ஒரு நாளை நாங்கள் பிரகடனப்படுத்த இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு ரீகன்சைல்டு ஸ்ரீலங்கா, ஒன்றுபட்ட மறப்போம் மன்னிப்போம் என்று சமாதானமான ஒன்றுபட்ட ஒற்றுமையான இலங்கை என்பதற்காக ஸ்ரீலங்கா டே என்ற ஒரு நாளை நாங்கள் பிரகடனப்படுத்த இருக்கின்றோம். இனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளிகளை அது ஒரு பாலமாக அது சேர்க்கும், ஒன்று சேர்க்கும் என்று அவர் சொல்கின்றார் இந்த ஸ்ரீலங்கா டே மூலமாக. இதில் கூட கம்யூனிட்டி சொல்லும்போது சிங்கள, தமிழ், முஸ்லிம் என்று கூட பேர் சொல்லாமல் அதை அப்படி சொல்லியிருக்கிறார். தொடர்ந்தும் அவர்கள் அங்கே இன்டர்னல் மெக்கானிசம் பற்றி அவர் டிஃபெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது பழைய அதே கவர்மெண்ட் என்ன என்ன விடயங்களை முன்வைத்ததோ அதே விடயங்கள் இவர்கள் வந்து அதை அது அப்படி இல்லாமல் நாங்கள் வேறு விதமாக கையாள போகிறோம் சொல்லிக்கொண்டு அதே மெக்கானிசம் தான் இந்த அனைத்துலக அரங்களையும் சொல்கிறார். அதாவது Office on Missing Persons, Office for Reparations, and Office for National Unity and Reconciliation will be strengthened. அதே சமயம் எங்களுடைய இதுல ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக நான் பார்ப்பது இந்த வசனம் தான் எனக்கு இதுல ஒரு ஒரு என்னுடைய கவனத்தை ஈர்த்துன்னு சொல்லணும். Our aim is to make the domestic mechanisms credible and sound within the constitutional framework. இலங்கைக்குள்ளே நாங்கள் வகுத்து வைத்திருக்கின்ற இந்த OMP போன்கின்ற இந்த ஆஃபீஸ் ஆஃப் ரெபரேஷன், எங்களுடைய ஓன் ஜுடிஷியரி சிஸ்டம் என்று பார்க்கும் பொழுது இந்த டொமெஸ்டிக் மெக்கானிசம் என்று அழைக்கப்படுகின்ற உள்நாட்டு விவகாரங்களை கையாளுகின்ற உள்நாட்டு பொறிமுறைகளை இஸ் டு மேக் தெம் கிரெடிபிள், அது தன்மையாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறாரே தவிர அது உண்மையாக இருக்குமா என்பது வேற விடயம். ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு நம்பகத்தன்மையை அதை கூட்டுவோம் என்று சொல்கிறாரே தவிர இந்த இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அது அந்த நம்பகத்தன்மையை கூட்டுகிறதா அல்லது கூட்ட வேண்டுமா, உங்களுக்கு நாங்கள் அதை நம்ப வைக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறாரா? இந்த வசனம் கிளியராக இருக்கிறது. அவர் எய்ம் இஸ் டு மேக் த டொமெஸ்டிக் மெக்கானிசம் கிரெடிபிள். இதுல வந்து அந்த மெக்கானிசம் வந்து இன்னும் இன்னும் நாங்கள் அதை நம்ப வைக்க போகின்றோம் என்றுதான் இருக்கே தவிர அது உண்மையாக வேலை செய்ய வேண்டும் என்ற பாணியில் அது என்னுடைய காதுக்கு படவில்லை. இல்லை, இன்னொரு அடுத்த ஒரு பந்திய அப்படியே அது எழுத்து வடிவத்துல அவங்க போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா நெட்ல போட்டிருக்காங்க. ஆனா அவர் வாசிக்கவில்லை. அது என்ன பந்தி, இவ்வளவு தூரம் வாசிச்சதுல வந்து எங்களை பற்றி சொல்லவில்லை, ஒரு விடயமும் எங்களுக்காக பாசிட்டிவாக இல்லை, அதே அப்படியே பழைய அதே விடயம் தான் இருக்குதுன்னு பார்க்கும்போது எது இன்னும் மனதுக்கு வேதனை அளிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பந்தி அப்படியே அதில் வாசிக்கப்படாமல் விடுபட்டிருக்கின்றது என்று பார்க்கும்போது அந்த பந்தியை நான் இங்கிலீஷ்ல அப்படியே உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். A number of confidence building measures have also been taken in the last few months towards reconciliation. In November 2024, a number of roads in the northern province, including the Palali-Achuveli main road, were opened for public use after several decades. The president, during his visit to the north in January this year, made an open invitation to Tamil-speaking youth to be part of Sri Lanka's police service. The 2025 budget includes significant allocations to upgrade the libraries throughout the country, including the historical Jaffna Library, which is a symbol of education and enlightenment to the Tamil community. இந்த முழு பந்தியும் அதில் வரையில இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் தமிழர்களை பற்றி அவர்கள் அந்த தமிழர்களுக்காக செய்யக்கூடிய கண் துடைப்பு கண்டாலும் செய்யக்கூடிய சில விடயங்களை சொல்கிறார்கள். அதை கூட இங்கே இந்த இலங்கை நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் அதை வாய் திறந்து பேசவில்லை. அதாவது நவம்பர் 2024 நோர்தன் ப்ரொவின்ஸ் வடக்கு மாகாணத்திலே பலாலி அச்சுவேலி மெயின் ரோடை பற்றி அதை சொல்லியிருக்க வேண்டுமானால் அவர் சொல்லவில்லை. 2025 பட்ஜெட்ல வந்து நாங்கள் வந்து அங்கே நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக ஜஃப்னா லைப்ரரி, ஹிஸ்டரிக்கல் ஜஃப்னா லைப்ரரி என்று வசனம் வருகின்றது. ஆனால் அவர் அதை வாசிக்கவில்லை. கல்வி மற்றும் தமிழ் மக்களுடைய என்லைட்டன்மெண்ட், அவர்களுடைய ஞானத்தினுடைய ஒரு சிம்பிளாக முக்கிய விடயமாக இருக்கக்கூடிய அந்த லைப்ரரியை பற்றி எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர் அதை வாசிக்கவில்லை, கடந்து கொள்கிறார். இவ்வாறு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்ந்தும் இந்த அவையிலே புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கள்ள மௌனத்தை கலைக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் நாங்கள் தொடர்ந்து இங்கே நின்று போராட வேண்டும். இந்த இலங்கையினுடைய டிப்ளமசி அதை நாங்கள் பீட் பண்ண வேண்டும், அதை தாண்டி நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பாவிக்கின்ற உத்திகள், அவர்கள் பாவிக்கின்ற அந்த சொற்கள், அவர்கள் பாவிக்கின்ற பதங்களை நாங்கள் அதை உள்வாங்கி அதை சரியான முறையில் நாங்கள் விளங்கி கொண்டு அங்கே நாங்கள் எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்க வேண்டுமோ அங்கே கேள்விகள் கேட்டு என்ஜிஓக்களாக தமிழர்களாக நாங்கள் எவ்வாறு இதுக்குள் என்று எங்களை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் கேள்விகள் எழுப்பிக்கொண்டு இந்த இடத்தில் மீண்டும் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். விஜிதஹேரத் அவர்கள் பேசிய பிற்பாடு நானும் எங்களுடைய செயற்பாட்டாளரும் சேர்ந்து நாங்கள் அவரை சந்திக்க சென்று அவர் எங்களுடைய பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று போய்விட்டார். அவருக்கு தெரியும் நாங்கள் என்ன கேட்க போகின்றோம் என்று, எங்களுக்கும் தெரியும் அவர் இதுதான் சொல்ல போகிறார் என்று.
எனினும் எங்களுடைய போராட்டம் இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கின்றது. திங்கட்கிழமை 3ஆம் தேதி மார்ச் மாதம் போல்கட் இந்த அவையினுடைய உயர்ஸ்தானிகர் இலங்கை சார்ந்து தன்னுடைய ஓரல் அப்டேட்டை பேச இருக்கின்றார். அதனை அடுத்து எங்களுடைய உரைகளும் இங்கே இடம்பெற இருக்கின்றது என்ஜிஓக்கள் மூலமாக. எவ்வாறு நாங்கள் இதை டிஃபெண்ட் பண்ண போகின்றோம், அவர் என்ன சொல்ல இருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு தொடர்ந்தும் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.